ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் மேபே கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் எல்லாத்தையுமே கிளியராக புரிய வைப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ தெருல ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த பையனை பாக்குறதுக்கு நமக்கு ஹீரோ மாதிரி தான் தெரியுது. அப்ப அந்த அவுட்டர்ஸோட லீடர் மேல போய் அந்த பையன் தெரியாம மோதிருந்தான். இவன் கையில இருந்து கீழே விழாம பிரெட்டா இருந்தாலும் பிடிச்சிருந்தாரு. ஐயோ சாரிங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி அப்படின்னு சொல்லி அவன் கையை கொடுத்து எழுப்பி விடுறான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் கையை பிடிச்சி எந்திக்கிறான். இவ்வளவு லேட் நைட்ல அவசரமா எங்க போறேன்னு கேட்கவும், என் சிப்ளிங்ஸ் எல்லாம் அந்த பிரெட்டுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, பசியில இருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், லேட் நைட்ல வெளியே வர்றது ரொம்ப டேஞ்சரஸ், இதோ இந்த மாதிரி அப்படின்னு அவன் பிரெட்டை கீழே போட்டு அந்த லீடர் நம்ம காலாலேயே மிதிக்கிறான். இதுக்கப்புறமாச்சு கேர்ஃபுல்லா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும், நடி ஒருத்த வந்து அவனை கொள்ள கேட்கவோ தேவையில்ல அப்படின்னு அந்த லீடர் வந்து மேஜிக்கல் டவரை நோக்கி போய்கிட்டு இருக்கான். பிரெட் இப்படி மிதிச்சுட்டு போறானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் டென்ஷன் ஆகிறத நமக்கு காமிக்கிறாங்க. இந்த அவுட்டர்ஸ் பின்னாடி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. திடீர்னு பார்த்தா நிறைய பேர் அவன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த லீடருமே ஒரு கிரீன் கலர் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான். ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லப்போம், இன்விசிபிளா இருந்த அவன் ஆளுங்க எல்லாருமே இப்ப விசிபிளாகி அந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்சம் ஆளுங்க மாதிரி தெரியல, ஒரு ஆர்மியவே அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவும், இருக்கிற எல்லா வகையான மேஜிக்கையும் வச்சு எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மேஜிக்கல் டவர்ல பேரியர் இருக்கிறதுனால அந்த பேரியர் வந்து இந்த அட்டாக் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது நான் எதிர்பார்த்தது தான். இந்த டிஃபென்ஸ் மேஜிக்கை உடைக்கவே முடியாது பட் அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். இப்ப பாதி ஆளுங்க ஸ்மார்ட் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்றாங்க. ஒரே நேரத்துல பிசிக்கல் அட்டாக் மேஜிக் அட்டாக் ரெண்டுத்தையும் அந்த பேரியரால தாங்க முடியாது அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். அந்த லீடர் சொன்ன மாதிரியே கண்டினியூஸா 2 அட்டாக்கும் பண்ணுதுல. இப்ப அந்த பேரியர் உடையுது. கதை உடைச்சிட்டு அந்த அவுட்டர்ஸ் ஆளுங்க எல்லாருமே இப்போ உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற செக்யூரிட்டிஸும் எதிரிங்க வந்துட்டாங்க, தாக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு, சரி அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு இந்த லீடர் பார்த்துட்டு சிக்னலை கொடுக்க போய் இப்ப எல்லாருமே அட்டாக் பண்ண போறாங்க. செக்யூரிட்டிஸ் பேரியர் போட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்த அவுட்டர்ஸ் வாட வச்சு போய் அட்டாக் பண்ணா செக்யூரிட்டிஸ் ஆர்மர் போட்டுருக்கத இந்த லீடர் நோட்டீஸ் பண்றான். 6 பேரை மட்டும் அவன் தனியா கூப்பிட்டுட்டு இன்விசிபிள் அப்படிங்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி மறைஞ்சே இப்ப அந்த இடத்துல இருந்து போறான். அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் சில செக்யூரிட்டிஸும் வந்து அட்டாக் பண்றதுக்கு போறாங்க. முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி இன்விசிபிளா இருக்கிற எல்லாருமே அசால்ட்டா டவருக்குள்ள வந்துருந்தாங்க. பட் இந்த லீடருக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களை பார்த்து ஆச்சரியப்படல. உண்மையிலேயே அவங்க இங்க வந்துட்டாங்களா அப்படின்னு இன்னொருத்தனும் கேட்டிருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டே அந்த லீடர் போயிட்டு இருக்கான். அந்த மேஜிக் ஸ்டோன் டியர் ஆஃப் ரெகனல் இருக்கிற இடத்துக்கு இவங்க வந்து பாக்குறாங்க. ஒரு பேரியர், அதை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் பாக்ஸ், அதுக்குள்ளதான் அது இருக்கு. நாலா பக்கமும் இருந்து இந்த அவுட்டர்ஸ் வந்துட்டு அவங்க மேஜிக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பேரியரை உடைக்கவே முடியல. வழி விடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லீடர் போயிட்டு ரேஜ் அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக்கை யூஸ் பண்றான். அந்த பேரியரும் பிரேக் ஆயிருது. அதே நேரத்துல அந்த ப்ரொடெக்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது அதுவும் சேர்த்து பிரேக் ஆகுது. சோ இதுதான் நான் தேடி வந்த அந்த டியர் ஆஃப் ரெகர்னலா ஹை ரேங்கிங் மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு நம்ம போனா அவுட்டர்ஸ் எல்லாரும் ஆசையாம நில்லுங்க, எல்லாரும் சரண்டர் ஆகுங்க அப்படின்னு பிராம் வந்து சொல்லுவோம். ஒரு குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஹே குழந்தை, உனக்கு எப்படி எங்களோட பேர் அவுட்டர்ஸ்ங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு பிராம் பாக்குறான். அவனை கொல்லுங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் பிராம எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பிராம் அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிக்கிறான். 2 ஸ்வாட்ஸ்மேன் இருக்காங்க, 4 மேஜ் இருக்காங்க, அது போக ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னு பிராம் வந்து அனலைஸ் பண்றான். மேஜிக் வச்சு அவனை எதுவும் பண்ண முடியலன்னு ஸ்வாட்ஸ்மேன் அங்க போனா ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்கன்னு பிராம் ஈஸியா போய் அவங்களை அடிச்சு போடவும் அந்த லீடர் நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி பிராம பிடிச்சிருந்தான். டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி பிராம அட்டாக் பண்றான். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருக்கு, பட் உனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்னு ஒரு செயினை வச்சு அவன் பிடிக்கலான்னு பார்த்தா பிராம் ஈஸியா தப்பிச்சு பின்னாடியே போறான். மேஜிக் யூஸ் பண்ணி அந்த லீடர் பிராம கார்னர் பண்ணிருந்தான். நான் தான் சொன்னல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு. உன் யூனிஃபார்ம் பார்த்தா ஹேப்ரியான் அகாடமி மாதிரி தெரியுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உன் நெக்ஸ்ட் ஃபைட்ல யூஸ் பண்ணிக்கோ, அதுவும் நீ உயிரோட இருந்தா அப்படின்னு அந்த லீடர் சொல்லவோ பிராம எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. ரொமான்டிக்காவோட வென் மேஜிக் வந்து அதை தடுக்குது. அவன் தனியா இல்ல, அவன் கூட யாரோ இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கும் போதே ரொமான்டிக்கா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்றா. மாஸ்டர் கிரேக்கன் அப்படின்னு சொல்லி அந்த லீடருக்கு பதிலா இன்னொருத்தன் வந்து ரொமான்டிக்கா ஆடியா வாங்கி கீழே விடுறான். அவங்க ஆர்மரே டேமேஜ் ஆகுறத அந்த லீடர் பாக்குறான். டக்குன்னு பேரியரை போட்டு எல்லாருமே தங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்த அட்டாக்லாம் ஆர்மரை தொலைக்க முடியலனாலும் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, ஒருவேளை மல்டிபிள் காஸ்டர்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு லீடர் யோசிக்கிறான். இங்க என்னதான் நடக்குது, செக்யூரிட்டிக்கு நாங்க வரப்போறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல இது நாங்க எடுக்க வரும்போது ஸ்கில்ஃபுல் ஃபைட்டர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா நான் இந்த இடத்துல தோத்து போக மாட்டேன், எல்லாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த லீடர் சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய லெவல் மேஜிக்கை கேஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிராம் டக்குன்னு போய் அட்டாக் பண்றான். கூட வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. பேலன்ஸ் அந்த லீடரும் ஒரே ஒருத்தனும் தான் இருக்காங்க. மாஸ்டர் கிரேக்கனோட மேஜிக்ல வெடிச்சு சாக போறடா அப்படின்னு அவன் சொல்றான். டக்குன்னு பிராம் பின்னாடி தள்ளி போறான். பார்த்தா தரையெல்லாம் வெடிச்சு பிராம போய் அட்டாக் பண்ணுது. உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பிராம அட்டாக் பண்ணலான்னு போனா பிராமையும் அவளையும் சேர்த்து அந்த லீடரை அட்டாக் பண்றான். ஹே அவன் உன் ஆளுதானே, அவனையும் சேர்த்து அட்டாக் பண்றான் பிராம் கேட்கவும், அவனை மாதிரி எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த லீடர் சொல்லிட்டு அவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உண்மையிலேயே அருமையா இருக்கு, பட் இதுக்கப்புறம் உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ராக்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டான். ராம் அதெல்லாம் என்னதான் வெட்டியா இருந்தாலும் வேற வேற கல்லு வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிடுது. இதை தவிர அவனுக்கு வேற எந்த அட்டாக்கும் தெரியாது போலயே அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு பிராம அட்டாக் பண்ண போனா ரொமான்டிக்கா டக்குன்னு வின் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. நீ அங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா லொகேஷன் அவன் அட்டாக் பண்றான். பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டியே 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. உங்களை மாதிரி பொடி பசங்க என் பிளான நாசமாக்குவீங்கன்னு நினைக்கல. உங்களை யார் அனுப்புனது? நான் இங்க வரப்போறேன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, எப்படி அப்படின்னு அவன் கேட்கவும், நான் எதுக்குடா அதை வாண்ட சொல்லணும் அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கறா. நீ மட்டும் சொல்லல, சாகுற அளவுக்கு ஒன்று சித்திரவதை பண்ணுவேன் அவன் சொல்லவும், ஹே நீ நல்லா மிரட்டுறப்பா, மிரட்டுறதுக்கு உனக்கு 30 பாயிண்ட்ஸ் வேணா கொடுக்கலாம் அப்படின்னு வா சொல்லவும், அவன் ரொமான்டிக்காவை அட்டாக் பண்ணா பிராம் செம ஃபாஸ்டா போய் ப்ரொடெக்ட் பண்றான். அவன் ஏன் தேவையில்லாம கோவப்படுத்துற அப்படின்னு பிராம் கேட்கவும், அவன் ஓவரா போயிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா சொல்றா. ரொமான்டிக்கா அவளோட அட்டாக்கே வந்துட்டு டைரக்ஷனை மாத்தி அட்டாக் பண்ணுவோம். இவன் அட்டாக் அக்யூரேட்டா இருந்தாலும் அது வீக்கா இருக்குன்னு அவன் பார்த்துட்டு இருந்தா கல்ல வச்சு அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொமான்டிக்கா இப்ப ராக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவோம். அந்த லீடரும் அதை தடுக்கிறதுக்கு ராக்ஸ் அனுப்புறான். அது மோதி அந்த இடம் ஃபுல்லா டஸ்ட் ஆகுறதுல டக்குனு பிராம் அட்டாக் பண்ண போனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த லீடர் அதை பிடிச்சிருந்தான். பிராம் பின்னாடி வந்துரு அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. பிராமும் டக்குனு எஸ்கேப் ஆயிருந்தான். எர்த் ரேஜ் அப்படின்னு சொல்லி மொத்தமா அந்த இடத்த வெடிக்க வச்சுட்டு அந்த இடத்துக்கு கீழே ஒரு பெரிய பல்லவ கிரியேட் ஆகுது. அது வழியா இப்ப அந்த லீடர் எஸ்கேப் ஆகி போயிருந்தான். அந்த பிளாஸ்ட்ல பிராம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான். ரொமான்டிக்காக்கு எதுவும் ஆகல. பிராம் நீ ஓகே தானே அப்படின்னு ரொமான்டிக்கா வந்து கேட்கறா. சே நம்மளே அவனை தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சோம், முடியலையே, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், டிசைரை நம்ம இன்னும் அதிகமா நம்மள ட்ரெயின் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பிராமும் ரொமான்டிக்காவும் பேசிக்கிறாங்க. பட் டிசைர் இது உண்மையிலேயே ஓகே தானே அப்படின்னு பிராம் யோசிக்கிறான். இந்த மாஸ்டர் ஜோட் கிட்ட இதை நான் எதிர்பார்த்தது தான். வரப்போது தெரிஞ்சு நிறைய ஸ்கில்ஃபுல்லான ஆளுங்களை போட்டிருக்கான். பட் எப்படியோ இந்த மேஜிக் ஸ்டோன் டியர் ஆஃப் ரெகர்னல் இப்ப என் கையில இருக்கு, சோ வெற்றி எனக்கு தான் அப்படின்னு அந்த லீடர் நினைச்சா. அதுக்குள்ளேயே நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சா எப்படி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இவன் பிரெட்டை மிதிச்சு போட்ட அந்த பையன் அங்க வந்து நிக்கிறான். என் பிரெட்டுக்கான காசை திரும்ப கொடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நாங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், நீ எனக்கு கை கொடுக்கும் போது என் மானவ வச்சு நான் உன்னை மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இது எல்லாமே உன்னோட பிளான் தான்ல, வெளியே செக்யூரிட்டிஸ் அந்த சின்ன பசங்க எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? பரவாயில்ல தம்பி, இவ்வளவு சின்ன வயசுல நீ ரொம்பவும் டேலண்டடா இருக்க, பட் ஏன் வழியில குறுக்க வந்து தப்பு பண்ணிட்ட டூம் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியா. அவன் ஒரு எர்த்தமேஜ்ன்றதுனால மொத்த இடத்தையும் அவன் தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண இன்வெர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை பிரேக் பண்றான். சொல்லுங்க நீ எடுத்த பொருளை திரும்ப கொடுத்துருதியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. முதல்ல நம்ம ஹீரோக்கு தெரியும்னா முதல்ல அதை தடுக்க வேண்டியதானே. அண்ட் இந்த மேஜிக் ஸ்டோன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சாதாரணமா எதுக்காக பொறுப்பா நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம ஹீரோ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு புரிய வரும். நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது, ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு காமிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.